ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த பொதுச் செயலாளர்கள் நியமனம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. அமைச்சர் சாமிநாதனுக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கும் துணை பொதுச் செயலர் பதவி கொடுக்க இருப்பதாக ஏற்கனவே தந்தி டிவியில முக்கிய செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த சூழல்ல திமுக தலைமையிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி திமுகவின் துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதனும் திமுகவின் துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் திமுகவில் துணை பொதுச் செயலாளர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி திமுகவில் மாவட்ட செயலர் எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் திமுகவில் வேலூர் மாவட்டத்துக்கு ஒரே மாவட்ட செயலராக நந்தகுமார் எம்எல்ஏ பதவி வைத்து வந்த நிலையில இப்போது வேலூர் மாவட்டம் 2ஆக திமுகவில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் தெற்கு மாவட்ட செயலராக நந்தகுமார் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டிருக்கார். அதே மாதிரி வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் துரைமுருகன் மகனாக இருக்கக்கூடிய கதிரானந்த் எம்பிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் அமைச்சர் துரைமுருகனுடைய மகனுக்கு திமுகவில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு புதிதாக வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதே மாதிரி திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பத்மநாபன் என்பவரும் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளராக ஈஸ்வரசாமி எம்பியும் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற அறிவிப்பதான் திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.